இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவும் ஹெல்த்தியான பிரண்டை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஷோபிஸ் ஹோம். பிரண்டையில் இருக்கிற தோலெல்லாம் இந்த மாதிரி நீக்கிக்கலாம். இதை க்ளீன் பண்ணும்போது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வந்து கையில் தேய்ச்சிக்கோங்க, இல்லை அப்படின்னா அரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொழுந்தாக இருக்கிற தலையை மட்டும் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணினதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதோட இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டதும் இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் 2 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், காரத்துக்காக 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். பிரண்டை வந்து ரொம்ப உடலுக்கு நல்லது, நல்லா பசியை தூண்டும். உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இதோட 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு துண்டு மட்டும் சேர்க்குறேன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ரொம்பவும் ஹெல்த்தியான பிரண்டை சட்னி ரெடி. ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.